ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் சைக்காலஜிக்கான சேனல் தான். பட் அப்பப்போ வந்து பிகினராக வர்றவங்களுக்காக சின்ன சின்னதாக நம்மளும் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் கண்டென்ட்டும் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதையும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ இது வந்து நல்ல ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு கெயின் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருமே வந்து சொல்லாத அளவுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா டீட்டெயில்டாக வந்து நாங்கள் உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீயாகவே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஒரு இடத்துல பே பண்ணி லேர்ன் பண்ணிக்கிட்டா கூட ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எங்கேயுமே சொல்லித்தர மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒர்த்தான ஒரு விஷயத்தை தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். இதை வந்து நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸில் பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடியது பேசிக்கான ஒரு இதாக வரக்கூடியது என்ன அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இப்போ வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படிங்கிறது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சார்ட்டில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் சார்ட் அப்படிங்கிறது வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இன்ட்ராடே பண்ணுறதுக்கு அப்படிங்கும் பொழுது நீங்கள் வந்து 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ்க்காக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ட்ரேட் எடுக்க யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது 5 மினிட்ஸ்லேயும் வேணாலும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இங்கே சொல்கிறேன். இந்த இடம் பாருங்கள். இந்த ஒரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேலேருந்து போயிட்டு இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரிவர்ஸ் ஆகிருக்காங்க. அகைன் மேலே போயிட்டு அதே ஒரு பிளேஸ்லேயே இந்த ஒரு பிளேஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸ் ஆகியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஒரு லைனை வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் இங்கேயே டைரெக்டாக வச்சுருக்கிறதுனால இங்கேருந்து நான் எடுத்துக்கிறேன். இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த ஒரு பிளேஸில் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ட்ரா பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு லைன் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். மார்க்கெட் மேலேருந்து போனதுனால போயிட்டு இங்கே ரிஜெக்ட் ஆகி வரதுனால இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். சப்போர்ட் அப்படிங்கிறதும் வந்து சேம் தான். இப்போ பாருங்கள், மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வராங்க. வரும்பொழுது இந்த ஒரு பிளேஸ் வந்தோடனே ரிவர்ஸ் ஆகி சப்போர்ட் எடுத்து திரும்பி மேலே போகிறாங்க. அகெயின் மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வரும் பொழுது இந்த ஒரு பிளேஸ் வந்தோடனே மார்க்கெட் வந்து திருப்பியும் மேலே போகிறாங்க. சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பிளேஸை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். அதாவது வந்து மினிமம் 2 டச்சஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு லைனை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு பிளேஸை வந்து மினிமம் 2 டச்சஸ் வந்து ஒரு சேம் பிளேஸில் வந்து இருக்கணும். அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் அந்த லைனை வரையணும். ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஒரு சப்போர்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். இது எப்படின்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ மார்க்கெட்டு மேல் நோக்கி போகும்போது எங்கே ரிஜெக்ட் ஆகி திரும்புதோ அந்த மாதிரியான பிளேஸ் வந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா மினிமம் 2 டச்சஸ் வர மாதிரி இருந்ததுன்னா ஸோ அதை நம்ம வந்து ஹரிசாண்டல் லைன் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக கிடைக்கிது. அதே மாதிரி மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே வரும் பொழுது அந்த ஒரு பிளேஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு மினிமம் 2 டச்சஸ் ஆவது இருக்கணும். அது மாதிரி நம்ம 3 டச்சஸ் 4 டச்சஸ் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். நம்ம எடுத்துக்கிட்டு கனெக்ட் பண்ணுறோம். அது வந்து நமக்கு ஒரு சப்போர்ட் லைனாக கிடைக்கிது. இப்போது எப்படி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நம்ம என்ன பண்ணிட்டோன்னா ஒரு சப்போர்ட் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி வரைகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மல்டிபிள் டைம் ஃப்ரேமில் வரையணும். ஸோ இந்த பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக எடுத்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள், இந்த ஒரு பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து மார்க்கெட் மேல் நோக்கி போகும்பொழுது இந்த இடத்துல வந்து ரிஜெக்ட் ஆகி திரும்பியிருக்கு. அகெயின் மேலே போகும்போது சும்மா அந்த இடத்துல போயிட்டு ஸோ அதை தாண்டி பெருசாக போக முடியாத என்ன ஆகியிருக்காங்க, அந்த இடத்துல சின்னதாக கன்சால்டேஷன் ஆகி ஃபால் ஆகியிருக்காங்க. ஸோ அப்போ அதனால தான் வந்து அகெயின் மார்க்கெட் வந்து இந்த பிளேஸ்க்கு போகும் பொழுது மக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, ட்ரேடிங்கில் வந்து ஆல்ரெடி வந்து மார்க்கெட் வந்து எங்கே வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கோ அந்த ஒரு பிளேஸ் வந்தோன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகும் அப்படிங்கிற எல்லாரும் வந்து மார்க்கெட் கீழே இருந்து பை ஆகி மேல் நோக்கி போகும்பொழுது இங்கே வரும்பொழுது எல்லாரும் செல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு
மக்கள் வந்து இந்த இடத்துல அவங்களுடைய செல்லிங் ஆக்டிவிட்டீஸை வந்து செய்வாங்க. செல்லர் உள்ளே வருவாங்க, ஆல்ரெடி வாங்கின பையரும் அங்கே செல் பண்ணுவாங்க. ஸோ வந்து எல்லாமே வந்து இந்த இடத்துல நடக்கிறதுனால மார்க்கெட் திருப்பி ஃபால் ஆகுது. ஸோ அதனால தான் திருப்பி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகி மார்க்கெட் திரும்புது. மார்க்கெட் பாருங்கள், இந்த இடத்துல ஒரு நல்ல பை வால்யூமோட மேலே போயிருக்கு. ஸோ மேலே போயிட்டு திருப்பி வந்து இங்கே கீழே வரும் பொழுது இந்த இடத்துல வந்து நல்ல பை ஆகி திருப்பியும் மேலே போகுது. அப்போது இந்த ஒரு பிளேஸ்க்கு வந்துன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வாங்குறாங்க. நல்ல பை வால்யூம் இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லோ ப்ரைஸ் ஹைலேருந்து வரும் பொழுது இது வந்து ஒரு லோ ப்ரைஸ். அப்போ இந்த இடத்துக்கு வந்தோன்னா நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணி நிறைய பையர்ஸ் உள்ளே வருவாங்க. ஆல்ரெடி செல் பண்ணவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு பிளேஸில் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து அகெயின் மார்க்கெட் வந்து மேலே போகும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் என்னன்னு தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த ட்ரேடிங் வியூவில் இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ஹரிசாண்டல் லைனை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த லைனில் வச்சு நம்ம ஒரு கிளிக் பண்ணோன்னா இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். இந்த லைனை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இந்த லைனை நான் கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த இடத்துல இந்த லைன் வந்து ப்ளூ கலர் இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ரெட் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது நீங்கள் வந்து இந்த லைனில் வந்து டைப் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அதோடைய டெக்ஸ்டினுடைய கலர் இங்கே இருக்குது, நான் அதில் வைக்கல. லைனில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இப்போ லைனுடைய திக்னஸை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இங்கே இருக்குது. இதில் போயிட்டு இது வேணாம் அப்படின்னா நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். இது ஒவ்வொன்றா நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டும் வச்சு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து இதில் உள்ளதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, இப்படி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது மட்டும்தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு கேட்டால், இந்த டாபிக் முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஸோ நம்ம இனிமேல் தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சப்போர்ட் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம இருக்கோம், நம்ம வந்து இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு எக்ஸாம் எழுதும்போது அந்த எக்ஸாமில் தொடர்ந்து என்ன பண்ணுறோன்னா ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம். நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து நமக்கு சொல்கிறாங்க, ஸோ நீ வந்து துவண்டுடாத, ஸோ நீ நல்லா பண்ணுவ, நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணிக்குவ அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ நம்ம பேரண்ட்ஸ் எல்லாம் நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு ஆறுதலாக ஒரு பாசிட்டிவாக பேசுவாங்க, நமக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி மார்க்கெட்டில் ப்ரைஸ் என்ன ஆகுது அப்படின்னா இந்த மாதிரி ஃபால் ஆகி வரும் பொழுது ஸோ ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும்னா ஒரு லெவல் வரைக்கும் ஃபால் ஆகிட்டு நின்று ஒரு ப்ரைஸ் வந்தோடனே மார்க்கெட் வந்து அதை தாண்டி என்ன பண்ணாது, ரொம்ப கீழே வராது, அந்த இடத்துல சஸ்டெயின் பண்ணுவாங்க அல்லது அந்த இடத்துலேருந்து மேலே போவாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை தாங்கி பிடிக்கிற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா சப்போர்ட் அப்படிங்கிறது. அதே மாதிரி நம்ம ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நல்லா வந்து வளர்ச்சி அடைஞ்சு ஒரு சில இயர்ஸ்ல என்ன பண்ணுறோன்னா நம்ம கம்பெனியை வந்து வளர்த்துட்டு போகிறோம். இது வந்து நம்ம பிடிக்காதவங்களாம் நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா நம்மளை தட்டுறதுக்காக நம்மளுடைய கம்பெனி நேமை வந்து கெடுக்கிறதுக்காக ஏதாவது வந்து ரூமர் நியூஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பரப்பி விடுவாங்க. ஸோ அப்போ நமக்கு ஏதோ வந்து நம்மளுடைய நெகட்டிவாக நம்மளுடைய நேம் வந்து அடிபடுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ப்ரைஸ் இப்போ வந்து நம்மளுடைய வளர்ச்சி கொஞ்சம் தடைபடும். இந்த மாதிரி தடைபடும் பொழுது ஒரு லெவலில் நிற்போம். நல்லா வளர்ந்துட்டு இருந்தவங்க ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக அந்த பிளேஸில் வந்து வளர்ந்து போகாமல் நிற்போம். அதே மாதிரி தான் மார்க்கெட்டும். ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு 10 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணி மேலே போயிட்டு இருக்கிறது, இப்படி போகிறது, ஒரு பிளேஸில் வந்து அதுக்கு மேலே போகாது. ஸோ 100 ருபீஸ் போனதுக்கப்புறம் ஸோ அங்கே சஸ்டெயின் பண்ணும், இல்லை அது அங்கேருந்து திரும்பி டவுன். இப்போ ஒரு இடத்துல மேல் நோக்கி போகும்போது அங்கே மேலே நம்மளை தட்டி ரிஜெக்ட் பண்ணி விட்டுறது மாதிரி மார்க்கெட்டும் மேல் நோக்கி அந்த ப்ரைஸ் போகும்பொழுது ஒரு லெவலுக்கு போனோடனே அதை இதுக்கு மேலே போக வேணான்னு தடை பண்ணுற ஒரு ப்ரைஸ் இருக்கும். அதாவது அந்த ஒரு லெவல் தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். அந்த இடத்துல மார்க்கெட் போனோன்னா ரிஜெக்ட் ஆகுது. இந்த இடத்துல போனால் இந்த ப்ரைஸ் வந்து ஹை ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இதை வந்து என்னது ஒரு கம்பெனியோட ப்ரைஸை வந்து இந்த ஒரு லெவலுக்கு கொடுத்து இதுக்கப்புறம் யாரும் இதுக்கு மேலே வாங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு லெவலில் ஸோ அந்த ஒரு லெவல்லே திரும்பி வரும். அங்கே லைட்டாக வந்து சின்னதாக வந்து சஸ்டெயின் பண்ணும், அதில் அப்படியே ரிவர்ஸ் ஆகி திரும்பி வரும். இதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு ப்ரைஸ் மேலேருந்து வரும்பொழுது ஆளாகி வரும்போது இதுக்கு கீழே மார்க்கெட் வந்து வராது, இதுவே வந்து லோ ப்ரைஸ் தான், அந்த லெவல் வந்து விழுந்துட்டு
அப்படின்னு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும். இங்கேயே வந்து சஸ்டெயின் பண்ணி லோ ப்ரைஸ், இந்த ப்ரைஸில் வந்தால் இப்போ கோல்டு ரேட் வந்து இங்கேருந்து இறங்கி இங்கே வந்திருக்குன்னா இப்போ இவ்வளோ தூரம் இறங்குனதே நல்லது தான். ஸோ அப்படின்ட்டு மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து பை பண்ணுவாங்க. பை பண்ணி அகெயின் பை பண்ணும் பொழுது மேலே போகும். இது வந்து ஒரு லோ ப்ரைஸ், இது வந்து சப்போர்ட். இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைகிறது பற்றி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் இப்படி இப்படி போகுதுன்னு நம்ம நிறைய இடத்துல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வரைஞ்சிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டே இருக்கிற இடத்த எல்லாத்தையும் மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஸோ வந்து வரைஞ்சிருக்கிறதுலேயே நல்ல வேலிடான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே இந்த லைன் ட்ரா பண்ணும்போது சொல்லியிருந்தேன், இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனாக தான் நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து இந்த ஒரு லெவல்ஸ்லாம் வரும் பொழுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ப்ரைஸ் இதை கடந்து போயிடுச்சு. திருப்பி எப்போ இந்த ஒரு பிளேஸ்க்கு வருதோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஒரு பிளேஸில் மேலேருந்து கீழே வரும் பொழுது இந்த ஒரு பிளேஸில் சப்போர்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி ரெசிஸ்டன்ஸாக இருந்தது மார்க்கெட்டு, இப்போ கீழ் நோக்கி இந்த லெவலுக்கு ப்ரைஸுக்கு வரும்பொழுது அந்த ஒரு பிளேஸில் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் இருக்குன்னா ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போனதுக்கப்புறம் அது ஒரு நல்ல சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது அப்படின்னா, இடத்துல ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே ப்ரைஸ் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் வந்து திருப்பி அந்த ப்ரைஸ்க்கு மார்க்கெட் போச்சுன்னா அது வந்து என்ன செய்யணும்னா நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆக்ட் ஆகும் பொழுது அது வந்து ஒரு நல்ல வேலிடான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், இதை நான் ஒரு சப்போர்ட் லைன் வச்சுக்கிறேன்னா மார்க்கெட் இங்கே வரும்பொழுது இதை பேஸ் பண்ணி நான் வரைகிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு பிளேஸ்க்கு வரும்போது ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஒரு பிளேஸ்க்கு வரும்பொழுது ரிஜெக்ட் ஆகிருக்கு. நல்ல ஒரு பை வால்யூமோடு வந்து மார்க்கெட் அதை பிரேக் பண்ணியிருக்கு பாருங்கள் இந்த கேண்டில். ஸோ வந்து மேலே போயிருக்காங்க. திருப்பி இந்த இடத்துல வரும்பொழுது அதை வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து வேலிடான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் அப்படின்னு அர்த்தம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். ஸோ இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா மார்க்கெட் வந்து இப்போ இந்த லைன் இருக்குது, இப்படி இப்படி போகிற மார்க்கெட் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகி திரும்புது. இப்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லைன். ஸோ இது மாதிரி மோர் டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா இங்கே வந்து வந்து திரும்பிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. மார்க்கெட் வந்து இதை பிரேக் பண்ணி மேலே போயிட்டு அகெயின் கீழே வரும்பொழுது என்ன ஆகுது, ஸோ இதில் சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறாங்க. அப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து சப்போர்ட் லைனாக ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ஒரு சப்போர்ட் மார்க்கெட் வந்து கீழே வராங்க, ஸோ இங்கே சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க, திருப்பி கீழே வராங்க, இந்த ஒரு லைனில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறாங்க. அது பிரேக் பண்ணதுக்கு பிறகு எப்போ மார்க்கெட் மேலே போனாலும் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இந்த லைனை பிரேக் பண்ணி இந்த ப்ரைஸுக்கு கீழே மார்க்கெட்டு வந்ததுக்கு பிறகு இந்த பிளேஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஒரு சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக இருக்கிறது. இதை தாண்டி இன்னும் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையும் பொழுது இந்த லைனை பாருங்கள். ஓகேங்களா, இது வந்து ஒரு ஹரிசாண்டல் லைனாக நம்ம வரைஞ்சிருக்கோம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில். ஸோ இது மட்டும்தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் வந்து இதை தெரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய ட்ரேடிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அந்த பிளேஸில் போயிட்டு ஒரு ட்ரெண்ட் லைனை எடுத்துக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் ட்ரா பண்ணுறேன். இப்படி நான் ட்ரா பண்ணும் பொழுது ஓகேங்களா, இப்போ மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் டவுன் வந்திருக்கு. இப்போ பாருங்கள், மார்க்கெட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு, அகெயின் இந்த பிளேஸ் வந்திருக்கு. இப்போ இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்து இப்போ இந்த ட்ரெண்ட் லைன் என்னவா இருக்குது, ஒரு சப்போர்ட் லைனாக இருக்குது. அகெயின் மார்க்கெட் மேலே போயிருக்கு, இங்கே திருப்பி வந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகுது. இப்போ இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. அகெயின் மார்க்கெட் மேலே போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து பாருங்கள், தொடர்ந்து இந்த இடத்த தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருந்திருக்கு. சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து ப்ரைஸ் அதுக்கு கீழே ட்ராவல் ஆகி வருது, அதை பிரேக் பண்ணுது. அந்த ட்ரெண்டை முடிச்சுட்டு அடுத்த ட்ரெண்டுக்கு மார்க்கெட் வருது. இப்போ இங்கே வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட் லைனாக இருக்குது. அதே மாதிரி இப்போ கீழே ட்ரா பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ட்ரா பண்ணும் பொழுது இப்படி நான் கனெக்ட் பண்ணி வரைகிறேன் அப்படின்னா
இப்போ நான் ட்ரெண்ட் லைன் கிளாஸ் எடுக்கல, அதை நம்ம இன்னொரு நாள் டீட்டெயிலாக பார்க்கலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து சொல்கிறேன். மார்க்கெட்டு ப்ரைஸ் வந்து மேலேருந்து போகும்பொழுது இந்த ஒரு இடத்துல ரிஜெக்ட் ஆகி திருப்பி கீழே வந்திருக்கு. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து மேலே போகும்போது ரிஜெக்ட் ஆகி கீழே வந்திருக்கு. ஸோ இங்கே போகும்போது இந்த இடத்துலையும் திருப்பி கீழே வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்புறம் ஒரு நல்ல பை வால்யூம் வந்தோன்னா மார்க்கெட்டு மேல் நோக்கி போயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ இப்போது இந்த இடத்துல மார்க்கெட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இந்த இடத்துல ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்திருக்கு. இங்கே ட்ரெண்ட் லைனை ரிஜெக்ட் ஆகி திருப்பி வருது. இப்போ என்ன அர்த்தம்? நம்ம வந்து நேராக இப்படி வந்து ஹரிசாண்டலாக லைனை வரைஞ்சி இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ ஒரு ட்ரெண்ட் லைனில் நான் இதை வந்து உங்களுக்கு இந்த கான்செப்டை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சொல்கிறேன். ஸோ அப்போ என்னென்னா ஹரிசாண்டல் லைனாக இருக்கக்கூடிய அது மட்டும்தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் கேட்டால் கிடையாது. இதை தாண்டி இன்னும் நிறைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இன்னும் நிறைய விஷயங்கள் ஆக்ட் ஆகும். அதை வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். என்ன வந்து இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹரிசாண்டல் லைன். ஓகேவா? இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை ஜோன் வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு இண்டிகேட்டர்ஸ் நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிவட் இண்டிகேட்டரை நம்ம எடுத்துக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா, இந்த பிவட் இண்டிகேட்டர் வந்து பிவட் பாயிண்ட்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த லைன்ஸ் வந்து இப்படி நமக்கு அதிலே வந்து வந்துடும். இந்த இண்டிகேட்டர் ஆக்டிவேட் பண்ணோன்னா இந்த மாதிரி லைன்ஸ் வரும். அப்போ இந்த ஒவ்வொரு லைன்ஸும் வந்து சப்போர்ட் 1, ரெசிஸ்டன்ஸ் 1 இந்த மாதிரி அதிலே வந்து இருக்கும். அப்போ இந்த மாதிரியான லைன்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிகேட்டர் வந்து வந்திருக்கு. இதுவும் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போ மார்க்கெட்டு மேலே போகிறாங்க, அகெயின் இதை சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி போகிறாங்க. இது வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்குள்ள இது வந்து வருது. அதே மாதிரி கீழே வந்தாங்கன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதில் ரிஜெக்ட் ஆகி ஸோ வந்து டவுன் சைடு வந்துட்டு இருப்பாங்க. இந்த இண்டிகேட்டர் பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லலை, ஜஸ்ட் இது ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸாக இருக்குது. நேற்று முடிஞ்ச மார்க்கெட்டினுடைய அந்த ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ், இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகிற அந்த ப்ரைஸ், நெக்ஸ்ட் வந்து நேற்றுனுடைய ஒரு ப்ரீவியஸ் டேயில் முடிஞ்ச அந்த ஹை, நேற்று முடிஞ்ச ப்ரீவியஸ் மார்க்கெட்டினுடைய ஒரு லோ, மார்க்கெட் வந்து நேற்று இவ்வளோ லோ கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கு பிறகு உள்ள டே ஹை, டே லோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன ஆகும்னா ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதே மாதிரி ஹரிசாண்டல் லைன் மட்டும் இல்லாமல் ஒரு ட்ரெண்ட் லைன், இண்டிகேட்டர்ஸ், ப்ரீவியஸ் மார்க்கெட்டுடைய ஹை லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் என்ன ஆகும் அப்படின்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இப்போது வந்து ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஒரு பேசிக்கான ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமும் கூட. நம்ம கற்றுக்கிற விஷயங்களை வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணி தான் நம்ம என்னவே பண்ண முடியும் அப்படின்னா ட்ரேட் எடுக்க முடியும். இதை யூஸ் பண்ணி நல்லா வந்து ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எப்படி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி நம்ம ட்ரேட் எடுக்கிறது, என்ட்ரி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து வரும் பொழுது இப்படி வந்து இந்த ஒரு லைன் கிட்ட வந்த உடனே மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல 2-3 கேண்டில் நின்று கெயின் வந்து மேல் நோக்கி வந்ததன் பிறகு ஸோ இந்த ஒரு லெவலை எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கேண்டில் இங்கே சஸ்டெயின் பண்ணுறதுனால ஸோ இந்த லெவலுக்கு மேலே போகிறாங்க அப்படிங்கும் பொழுது நம்ம ஒரு சப்போர்ட்டில் பை என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்படி மேலே போகும் பொழுது டார்கெட் எங்கே செட் பண்ணணும்னா நம்ம நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்கே வந்து வச்சுருக்கோமோ அந்த லெவலை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டார்கெட் அப்படிங்கிறது செட் பண்ணணும்.
ஸோ இங்கே வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு நம்ம ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் இதெல்லாம் ட்ரா பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இப்போ ட்ரேட் எடுக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் லைன் இருக்குது. இங்கே வரும்பொழுது நான் ஒரு பை என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு சப்போர்ட்டில் பை என்ட்ரி எடுக்கணும். அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸில் செல் என்ட்ரி எடுக்கணும். இப்போ நான் இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கேன், பை பண்ணியிருக்கேன். இதுக்கு டார்கெட்டு எங்கே நான் செட் பண்ணணுன்னா நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கோ அங்கே தான் என்ன பண்ணணும், டார்கெட் அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அங்கேயோ அதுக்கு நியரில் வரும்பொழுதோ அல்லது நமக்கு தேவையான ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். ஒரு சப்போர்ட் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா மிடில் என்ட்ரி எடுக்காமல் இந்த சப்போர்ட் கிட்ட வந்ததுன்னா பை என்ட்ரி எடுக்கணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிட்ட மார்க்கெட் இருக்குது அப்படின்னா செல் என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா இங்கே இவ்வளோ தூரம் ஃபால் வந்திருக்கு, இங்கே வந்து என்ன பண்ணலாம், எடுத்து ப்ராஃபிட் அப்படிங்கிறது பண்ணலாம். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி அப்படிங்கிறது எடுக்கணும். சப்போர்ட்டில் பை என்ட்ரி எடுக்கணும், அல்லது ஆப்ஷன் ட்ரேடிங்காக இருந்தால் கால் என்ட்ரி எடுக்கணும். ரெசிஸ்டன்ஸில் புட் அதாவது செல் பண்ணணும். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா புட் என்ட்ரி வந்து பை பண்ணணும். அதே மாதிரி டார்கெட் எப்படி செட் பண்ணணும்னா, ஸோ நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்கோ அந்த ஒரு லெவலை வந்து நம்ம டார்கெட்டாக வைக்கலாம். அல்லது நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்திருக்கு அல்லது 70% ஆஃப் ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிக்கலாம். நீங்கள் பை என்ட்ரி எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸில் டார்கெட்டை புக் பண்ணி எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி எப்படி வந்து நீங்கள் ட்ரேடிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.